ஹாய் எவ்ரிவன். தீபாவளி நல்லா போச்சா? நல்லா போச்சா? சந்தோஷப்படுங்க. நெக்ஸ்ட் இயர் இதை விட நல்லா செலிப்ரேட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி சந்தோஷமான தீபாவளியை, இந்த சந்தோஷத்தை தக்க வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியங்க. அது எதுவாக இருந்தாலும் தக்க வச்சுக்கோங்க. ஒருவேளை தீபாவளி நல்லா போகலையா, வருத்தப்படாதீங்க. நீங்கள் தனியாக இல்லை, நிறைய பேருக்குமே இப்படி தாங்க. என்ன, சில பேர் சொல்லிக்கிறாங்க, சில பேருக்கு பழகி போயிடுச்சு. சும்மா யோசிச்சு பாருங்களேன். பட்டாசு செய்கிற நிறைய கைகள் பட்டாசு வெடிக்கிறதில்ல, வேடிக்கை தான் பார்க்குறாங்க. விளக்கு செய்கிற சில பேர் வீட்டில் இன்னுமே வெளிச்சம் இல்லாமல் கூட இருக்காங்க. ஸ்வீட் செய்கிற நிறைய பேர் கைகளுக்கு மிஞ்சினது மிச்சம் இருக்கிற ஸ்வீட்ஸ் தான். துணி கடையில் விதவிதமாக எடுத்து காட்டுறவங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஒரு ஃபேமிலியோட போய் ஷாப்பிங் பண்ணுற நேரம் கிடைக்குமா கூட தெரியல. எவ்வளோ இருந்தாலும் நம்ம ஒருத்தவங்களை ஏன் ஹாப்பி தீபாவளி விஷ் பண்ணுறோம் தெரியுமா? ஏன்னா இட்ஸ் அ விஷ், அதாவது வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். அது தீபாவளி விஷஸ் இருக்கலாம், பர்த்டே விஷஸ் இருக்கலாம், அனிவர்சரி விஷஸ் கூட இருக்கலாம். அந்த வாழ்த்துக்கள் நிறைய பேருக்கு நம்பிக்கைங்க. இந்த ஒரு வார்த்தைகளாவது பழிச்சிராதா? ஒரு பழிச்சிருமான நிஜமான சில வார்த்தைகள், சில நல்வாழ்த்துகள் கண்டிப்பாக பழிக்கணும். ஸோ எப்போவுமே நீங்கள் கைண்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், பொலைட்டாக விஷ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வர ஏதாவது ஒரு விஷ் ஆர் வேர்ட்ஸ், அதாவது வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக பழிக்கோங்க. ஸோ கவலைப்படாதீங்க. உங்கள் கவலைகளும் இந்த பட்டாசு போலவே பறந்து போய் தூள் தூளாகி காணாமல் போயிடுங்க. ஸோ ஸ்டே கைண்ட் அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங். ஏன்னா நம்மளுக்கு நம்ம தாங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளுக்காக மற்றவங்க இருக்காங்களோ இல்லையோ, நம்ம ஃபஸ்ட் நம்மளுக்கு இருக்கணும். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து நம்ம கூட இருக்கிறவங்கள கைண்டாக, பொலைட்டாக, ஹாப்பியாக பார்த்துக்கணுங்க. அதாங்க ரொம்ப முக்கியம். ஸோ stay healthy, stay strong and happy.